இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை காணும்படியாக செய்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த 6வது நாளில் கூட தேவன் பயன்படுத்திய பாத்திரங்களிலே இந்த 6வது நாளில் நாம் யாரை குறித்து சிந்திக்க இருக்கின்றோம் தெரியுமா? எலியா. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று சொன்னான். ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்டு ஆண்டவர் வானத்திலே பனி மழையும் நிறுத்துகிறார். அதே மனிதனுடைய சொல்லை கேட்டு பனியையும் மழையும் பெய்ய செய்கிறார். யோசுவாவுடைய வாழ்க்கையில் கூட நம்ம எடுத்து பார்க்குறோம்ல, அந்த சூரியனையும் சந்திரனையும் தரித்து நிற்க செய்த ஒரு வார்த்தை, மனிதனுடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவரே இந்த இயற்கைகளுக்கு மேலாக இயற்கைகளுக்கெல்லாம் கட்டளை கொடுக்கின்ற ஒருவராக அப்போ தேவன் அவனை பயன்படுத்த நாம் பார்க்கின்றோம். எலியாவை கூட எலியா ஆகப்பட்டு போய் சொல்கிறான், இந்த வருஷத்தில் மழையும் வராது பனியும் பெய்யாது அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் சொல்ல ஆண்டவர் கேட்குறனால தான் இயற்கையும் கூட அந்த எலியாவுக்கு கீழ்ப்படுகிறது இல்லையா? இன்றைக்கு நம்ம சொன்னால் மழை பெய்யும், மழை பெய்யாமல் இருக்கும், பனி பெய்யாமல் இருக்குமா? நம்ம ஆண்டவரிடத்தில் அவ்வளோ நம்பிக்கை நாம் வைத்திருக்கிறோமா? விசுவாசம் நம்மிடத்தில் இருக்கிறதா? அன்றைக்கு எலியா சொன்னால் நடக்கும் என்று சொல்லி அவன் தன் தேவனை விசுவாசித்திருந்தான் இல்லையா? இன்றைக்கு எலியாவை கூட நம்ம அதுதான் சிந்தித்து பார்க்க போகிறோம். எலியாவிடத்தில் காணப்பட்ட தேவன் அவனை பயன்படுத்தினார் என்று சொன்னால் அந்த எலியாவிடத்திலும் சில குணங்கள் இருந்திருக்கும் இல்லையா? அதனால தான் தேவன் அவனை பயன்படுத்த முடிந்தது. இன்றைக்கு ஒரு மாணவனை அல்லது மாணவியை ஆசிரியருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னால் அந்த மாணவனோ மாணவியோ அவங்க சப்ஜெக்டை நல்லா புரிஞ்சு படிக்கிறவங்களா இருப்பாங்க, நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணுறவங்களா இருப்பாங்க. நிச்சயமாக அந்த ஆசிரியருக்கு அந்த மாணவனையோ மாணவியோ ரொம்ப பிடிக்கும். அதே போல தான் ஆண்டவரும் ஒரு மனிதனுடைய குணங்கள் அவருக்கு பிரியமுள்ளவர்களாக இருந்தார் என்று சொன்னால் தேவன் அவனை தூக்கி எடுத்து தமக்குரிய பிள்ளையாக தம்முடைய மகிமையில உட்கார வைப்பதற்கு அவர் எவ்வளவு பிரயாசப்படுகின்றார் தெரியுமா? அதே போலத்தான் இந்த எலியாவினுடைய சில குணங்கள் ஆண்டவருக்கு மிகவும் பிடித்திருந்ததினாலே தம்முடைய இதயத்திற்கு ஏற்றவனாக அவனை கண்டதினாலே தேவன் அவனை ஒரு பாத்திரமாக பயன்படுத்துகின்றார். பாருங்க, முதலாவதாக தேவ சித்தத்தை அவன் நிறைவேற்றுகிற ஒரு மகனாக இருந்தான். இன்றைக்கு நாம் இருக்கிறோமா? அப்படி எல்லா காரியங்களிலும் அவன் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு மகனாக இருந்திருக்கின்றான். முதலாவதாக அவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட ஒரு குணம் என்ன தெரியுமா? கீழ்ப்படிதலான ஒரு குணம். இன்னும் எலியாவிடத்தில் என்ன கீழ்ப்படிதல் குணம்னு சொல்லி நான் முதலாவது யோசித்து பார்த்து கொண்டிருந்தேன். இதை தியானித்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ஞாபகப்படுத்தின காரியம் கீழ்ப்படிதல். அப்போ எலியாவை குறித்து என்ன கீழ்ப்படிதலான குணம் அவனிடத்தில் இருந்திருக்க முடியும் என்று சொல்லி நாம் வேதத்தை பார்க்கும் பொழுது நாம் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனங்களில் நாம் வாசிக்கின்றோம். நீ போய் கேரித் ஆற்றண்டில் நீ ஒளித்து கொண்டிரு, அங்கே உனக்கு நான் காகங்களுக்கு கட்டளையிடுவேன், காகங்கள் உனக்கு அப்பமும் கொண்டு வரும், இறைச்சி கொண்டு வரும், நீ அந்த ஆற்றுல ஓடுற தண்ணியெல்லாம் நீ குடிச்சிட்டு அங்கேயே இருன்னு சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுத்துருக்கிறார். பாருங்க, இந்த கேரித் ஆற்றண்டைக்கு ஓடுகிறான் இந்த எலியா. நம்ம யோசித்து பார்ப்போம், நம்மளை போய் ஆண்டவர் நம்ம உங்கள் ஊரில் ஓடுற ஆற்றை நினச்சிக்கோங்க, அந்த ஆற்றுல ஓரத்தில் போய் நீ அங்கே இரு, நான் உனக்கு எப்படியாவது உனக்கு உணவெல்லாம் நான் அனுப்புகிறேன்னு யாராவது ஒருத்தங்க சொன்னால் நம்ம போவோமா? யோசித்து பார்ப்போம், நம்மளால் நிம்மதியாக தூங்க முடியுமா? அந்த ஆற்றின் ஓரத்தில் நைட்டெல்லாம் எவ்வளோ குளிராக இருக்கும்ல, பெட்ஷீட்லாம் கொண்டா போயிருப்போம் இல்லை? அப்போது அந்த ஆற்று மணலிலே படுத்து தூங்கி அந்த ஆற்றினுடைய தண்ணீரை குடித்து முன்னால் இப்போ சில வருஷங்களுக்கு முன்னாடி நான் யோசித்து பார்க்குறேன், ஆற்றுல எங்கள் ஊரில் தண்ணி ஓடும்போது அதில் போய் குளிக்கிறதுக்கு எனக்கெல்லாம் ரொம்ப எல்லாரும் குளிப்பாங்க ஊர் மக்கள்லாம். நான் வாயை எல்லாம் அப்படியே மூடிக்கிறேன், ஏன்னா அந்த அழுக்கு தண்ணி வாய்க்குள்ளே போயிருமோன்னு சொல்லி அப்படிலாம் நான் யோசித்து பார்த்தேன். அப்போது கேரித் ஆற்றண்டில் உள்ள அந்த தண்ணியை குடின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லும் பொழுது அவன் அப்படியே கீழ்ப்படுகிறான். பாருங்கள், நீ அங்கே போய் இரு, நான் உனக்கு எப்படியாவது உணவு தருவேன்னு ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை நம்பி அவன் எதையுமே எடுத்துகிட்டு போகல, தன்னோட அப்படியே அந்த ஆற்றண்டில் ஒளித்து கொண்டிருக்கிறான். அங்கே ஓடுற தண்ணியை குடிச்சிட்டு அந்த காகங்கள் கொண்டு வர்ற உணவை சாப்பிட்டு இன்னைக்கு நம்ம ஆண்டவர் அப்படி வச்சிருக்கிறாரா? இல்லையே. ஆண்டவர் எவ்வளவு செழிப்பாக வைத்திருக்கிறார், எவ்வளவு நன்மையான காரியங்களை நமக்கு அருளி தந்திருக்கிறார், எவ்வளவு அருமையாக குடியிருக்க வீடை கொடுத்திருக்கிறார் அல்லவா? ஆனால் நம்ம ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கிறோமா? ஆண்டவர் விரும்புகிற அவர் சித்தம் செய்கிற பிள்ளைகளாக நான் இருக்கின்றோமா? அப்படியே சரி ஓடிக்கொண்டிருந்த நாட்களிலே பாருங்க, அந்த கேரித் ஆற்றிலும் தண்ணி வற்றி போச்சு.
இனிமேல் என்ன செய்ய போகிறோன்னு அவருக்கு கலக்கமே இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், உடனே நான் உன்னை சாரிபாத் அப்படிங்கிற ஊருக்குள்ளே ஒரு விதவையினுடைய வீட்டிற்கு நான் உன்னை அனுப்ப போகிறேன். என்ன ஆண்டவர், அவன் சலித்து கொள்ளவே இல்லை. என்ன ஆண்டவரை கேரித்துக்கு போக சொன்னீங்க, போனேன், அங்கே தண்ணியெல்லாம் வற்றி போச்சு, இப்போ மறுபடியும் என்ன இன்னொரு இடத்துக்கு போக சொல்கிறீங்களேன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல முறுமுறுக்கலை. அப்படியே போகிறான், சாரிபாத்துக்கு போகிறான். அந்த விதவை, அவனுக்கு ஒரே ஒரு மகன், அவங்கள்ட்ட கொஞ்சம் மாவு மட்டும் இருக்குது. அப்போ நாங்கள் விறகு பொறுக்கிறோம் ஐயா, ஏன் அந்த அடையை சுட்டு நானும் சாப்பிட்டுட்டு என் மகனுக்கு சாப்பிட கொடுத்து நாங்கள் செத்து போகிறோம். எனக்கு வேறு வழியே தெரியல, உலகத்தில் பஞ்சம் என்னுடைய ஊரில் ரொம்ப இருக்குது, என்னிடத்துல ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி. அப்போது எலியா சொல்கிறார், நீ முதலாவது எனக்கு ஒரு அடையை பண்ணி கொண்டு வா என்று சொல்லி. பாருங்க, அவனுக்கு பண்ணி கொண்டு அந்த விதவை கொடுக்கிறாள். அவனுடைய வீட்டில் கடைசி வரைக்கும் அவனுடைய வாழ்நாள் முழுக்க எண்ணெயோ மாவோ குறைந்து போகாத அளவு தேவன் அவனை ஆசீர்வதிக்க சித்த கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? அந்த எலியாவுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு கீழ்ப்படிதல் இருந்ததினாலே அவன் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு இந்த கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றதா? நம்முடைய பெற்றோர் ஒரு காரியம் சொன்னாலே, ஒரு பிள்ளையை கடைக்கு போயிட்டோமான்னு சொன்னால் அந்த பிள்ளை போகலைன்னா அந்த பெற்றோருக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும்ல. உலக பிரகாரமாக சில காலங்கள் நாம் பெற்றோரோடு இருப்போம், அவ்வளவுதான். நம்மை வளர்க்க ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற உபகரணங்கள் தான் பெற்றோர்கள். ஆனால் அவங்களுக்கே இந்த உலக பிரகாரமாக வேதனையாக இருக்கும் பொழுது நம்மை படைத்து உருவாக்கி தன்னை எப்படியெல்லாம் நம்மளால் அலங்கரிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பி இருப்பார். ஆனால் நம்ம அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியாமல் வழி தவறி நாம் எங்கேயோ போய்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை பற்றி என்ன நினைப்பார், நம்மை தெரிந்து கொள்ள முடியுமா? அவர் விரும்பும் ஒரு பாத்திரமாக நம்மை பயன்படுத்த முடியுமா? அன்றைக்கு எலியா எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்ததினாலே தேவன் அவனை ஒரு பாத்திரமாக தனக்கென்று தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். நம்ம யோசித்து பார்ப்போம். இந்த நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த லாக்டவுன் பீரியட்ஸில் நம்ம என்னென்னலாம் செஞ்சுருக்கோம். நம்ம எத்தனையோ மணித்துளிகள் ஆண்டவர் நமக்கு இலவசமாய் தந்திருக்கிறாரே, இதை நாம் எப்படி பயன்படுத்தி இருக்கிறோம்? சற்று யோசித்து பார்ப்போம். அவருடைய பிரமாணங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடந்திருக்கிறோமா? சற்று யோசித்து பார்ப்போம். எலியாவை நினைத்துக் கொள்ளும். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எல்லாவற்றிலும் இந்த எலியா அவருக்கு தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தான் என்று சொல்லி. இரண்டாவதாக எலியாவிடத்தில் காணப்பட்ட நல்ல குணம் என்ன தெரியுமா? கண்டித்து உணர்த்துகின்ற ஒரு குணம் எலியாவிடத்தில் இருந்தது. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம், எந்த மட்டும் நீங்கள் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் என்று சொல்லி கேட்கிறான். பாருங்க, இஸ்ரவேலின் ஜனங்கள் எல்லாம் நிற்கிறாங்க. பாகாலுடைய மக்கள் எல்லாம் 450, பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாம் 450 பேர் நிற்கிறாங்க. இன்னும் ஏசபேலுடைய பந்தியிலே அப்பம் சாப்பிடுகிற ஒரு 400 பேர் நிற்கிறாங்க. இந்த கூட்டங்கள் எல்லாவற்றையும் வைத்து விட்டு ஒருபுறம் நின்று கொண்டிருக்க, அப்போது அந்த வார்த்தையை சொல்லுறாரு, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். பாகால் தெய்வம் என்றால் பாகாலை பின்பற்றுங்கள், கர்த்தர் தெய்வம் என்றால் கர்த்தரையே பின்பற்றுங்கள் என்று சொல்லி. பாருங்க, அந்த மக்களிடத்தில் பயந்து போகல, கண்டித்து உணர்த்துகின்றான். கர்த்தர் தான் மெய்யான தெய்வம் என்பதை நீங்கள் உணராமல் ஏன் 2 நினைவுகளால் எப்பொழுதும் மனம் மாறிக்கொண்டே இருக்கின்றீங்க? இன்றைக்கு நம்ம கூட இதே மாதிரி தான் இருக்கிறோம்ல. வேஷமாகவே மனிதன் அறிகின்றான். உள்ளுக்குள்ள இருக்கிறது எல்லாம் அசுத்தம், காமம் எல்லாம் உள்ளுக்குள்ள இருதயத்துக்குள் மறைந்து இருக்கிறது. ஆனால் வெளியிலே பரிசுத்தவான்களைப் போல, பரிசுத்தவாட்டிகளைப் போல, நாம் புலித்தோல் போர்த்த பசுவை போல நாம் காணப்படுகிறோமா? நிச்சயமாகவே உண்டு இல்லையா? நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்கும்படியாக தேவன் விரும்புகின்றார். அதற்காக இந்த வார்த்தையில் நம்மிடத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரே, இரட்டை வேடம் போடுகிற 2 எஜமான்களுக்கு, இந்த உலகத்துக்கும் உமக்கும் நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கின்றோமா? துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்பட முடியுமா? தித்திப்பான தண்ணீரும் கசப்பான தண்ணீரும் ஒரே ஊற்றிலிருந்து புறப்பட முடியுமா? எந்த மட்டும் 2 நினைவுகள் நம்மிடத்திலே காணப்படும். நம் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போம். அன்றைக்கு எலியா ரொம்ப கண்டித்து உணர்த்துகிறான். இன்றைக்கு திருச்சபையிலே கண்டித்து உணர்த்தும் பிரசங்கங்கள் இல்லை, ஆறுதலான நுனிப்புல் மேய்கின்ற பிரசங்கங்களாகவே காணப்படுகிறது. மக்களை கண்டித்து உணர்த்துகின்ற போதகர்கள் இல்லை. அப்படியே இருந்தாலும் மக்களை கண்டித்து உணர்த்தும் போது மறுநிமிடம் அவர்கள் அங்கே காணப்பட மாட்டார்கள் இல்லையா? எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்றைக்கு எலியா கண்டித்து உணர்த்துகின்ற ஒரு குணத்தை பெற்றிருந்தான். யாருக்கும் அஞ்சாமல் ஆண்டவருக்கு மாத்திரம் அஞ்சி மக்களிடையே எதிர்த்து பேசுகிறவனாக, கண்டித்து உணர்த்துகிறவனாக காணப்பட்டபடினாலே தேவன் அவனை ஒரு பாத்திரமாக தெரிந்து கொண்டார். இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, எலியாவினிடத்தில் உள்ள கீழ்ப்படிதல், பாவம் செய்தவர்களை கண்டித்து உணர்த்தல். பவுல் சொல்கிறார், பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பதாக கண்டித்து உணர்த்து என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட குணங்கள் என்னிடத்தில் இருக்கிறதா என்று சொல்லி, அப்படி அன்றைக்கு எலியா காணப்பட்டதினாலே தேவன் அவனை ஒரு பாத்திரமாக பயன்படுத்தினார். இன்றைக்கு நாம் நம்ம வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போமா? ஆண்டவருக்கு முன்னால் ஒரு நிமிடம் நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம்.
எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிறேன் நண்பர்களே சாமி. இந்த அருமையான நல்ல காலை வேளைக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த 6வது நாளின் காலை வேளையிலுமா கூட எலியாவை கொண்டு ஆண்டவர் எங்களோடு கூட பேசினதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறோம். எலியாவிடத்திலே காணப்பட்ட அந்த கீழ்ப்படிதல் ஆண்டவரை கண்டித்து உணர்த்துகின்ற ஆண்டவரே ஒரு குணம் எங்களிடத்திலே காணப்படுகிறதா சாமி? எங்களை உடைய கரத்திலே தாழ்த்துறோம் ஐயா. ஆண்டவரை கீழ்ப்படிதலான குணத்தை எங்களுக்கு தாங்க. மற்றவர்களுக்கு முன்பதாக ஆண்டவரை பாவம் செய்தலை கண்டித்து உணர்த்தக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தாங்க. நாங்களும் பரிசுத்தமுள்ளவர்களை வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்திலே தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.